ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்து சேனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வீடியோ வந்து யூடியூப்பில் ப்ளே ஆகும்போது அதில் கீழே சைடில் நம்மளுடைய சேனல், நம்மளுடைய ஐக்கான் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஐக்கான் வந்து அதில் அப்பியர் ஆகும். அதை வந்து எப்படி நம்மளுடைய வீடியோவில் வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலை வந்து சிறப்பானதாக மாற்றும். ஒரு நல்ல சேனல், ஒரு ஸ்டாண்டர்டான சேனல் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய இந்த வீடியோஸை பார்க்குற நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தயவுசெய்து நீங்கள் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோவில் அந்த சேனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ளே பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு சைடில் ரைட் சைடில் கீழே வந்து ஒரு சேனல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னுடைய சேனலில் வந்து நான் அந்த சேனல் ஆர்ட் இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த சேனல் ஆர்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து யூடியூப் சேனல் பற்றின அந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறனால நிறைய பேர் வந்து ஒரு சில சந்தேகங்கள் என்கிட்ட கேட்குறாங்க. அதில் இந்த சேனல் ஆர்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கூட ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் சிம்பிளாக உங்கள் சேனலுக்கு வந்து அந்த சேனலில் கீழே சிம்பிள், அந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிள் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முதலாவது நீங்கள் போக வேண்டியது உங்களுடைய யூடியூபுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதில் ரைட் சைடில் மேலே உங்களுடைய அந்த சேனலுக்கான ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த மாதிரி ஒரு மெனு வரும். இந்த மெனுவில் வந்து யுவர் சேனல் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த இதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், யுவர் சேனல். இந்த யுவர் சேனல் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உங்கள் சேனலுக்கு நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஒரு பிக்சர்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இது கூட எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிலனா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அது கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ போடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்துருப்பீங்க. இந்த இதில் நீங்கள் போயிட்டு கஸ்டமைஸ் சேனல் இந்த இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த கஸ்டமைஸ் சேனல் என்னோடய அம்புக்குறி தெரிகிறது. அந்த கஸ்டமைஸ் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும்போது நீங்கள் இதில் வந்து லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி 3 ஹெட்டிங் இருக்குது. நீங்கள் இதில் போக வேண்டியது பிராண்டிங் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணுங்கள். பிராண்டிங், இந்த பிராண்டிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ப்ரொஃபைல் பிக்சர், இந்த ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழே தான் நீங்கள் வந்து உங்கள் சேனல் ஆர்ட், நீங்கள் அந்த சேனலுக்கு அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது கீழே நீங்கள் என்ன சிம்பிள் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்பிள் தெரிகிற மாதிரி போடுறது இதில் தான் போடணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டிங் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்கள் வந்து அப்லோட் அப்படிங்கிறதுல நீங்கள் பிக்சர் அப்லோட் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இதில் போட்டிருக்காங்க, இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் யூ யூஸ் எ பிக்சர் தட்ஸ் அட்லீஸ்ட் 98x98 பிக்சல்ஸ் அண்ட் 4 MB ஆர் லெஸ். அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற பிக்சர் வந்து இந்த 98x98 அப்படிங்கிறது இந்த பிக்சருடைய சைஸ். ஒன்று வந்து அதனுடைய அகலம், அடுத்தது வந்து அதனுடைய உயரம். 98x98 அகலம், உயரம். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் வந்து 98x98 பிக்சல் இருக்கணும். அப்புறமா வந்து இது வந்து 4 MBக்கு குறைவாக தான் இருக்கணும். 4 MB ஆர் லெஸ்ன்னு போட்டிருக்காங்க. 4 MBக்கு குறைவாக தான் அந்த ஃபைல் இருக்கணும். PNG அல்லது GIF அப்படிங்கிற இந்த 2 ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஃபைலை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் நோ அனிமேஷன்ஸ். இப்போ GIF அது வந்து உங்களுக்கு அந்த ஃபைலில் வந்து அனிமேஷன் இருக்கும். அந்த அனிமேஷன்லாம் வந்து அது எடுத்துக்காது. நீங்கள் வந்து அனிமேஷன் இல்லாமல் ஒரு PNG ஃபைல் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேக் ஷுர் தட் யுவர் பிக்சர் ஃபாலோஸ் த யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கில் போட முடியாத ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அதில் போட முடியாது. உதாரணத்துக்கு வந்து நியூடிட்டி, நிர்வாணமாக இருக்கிற ஃபோட்டோஸ் நீங்கள் அதில் போட முடியாது. அதுக்கப்புறமா வயலன்ஸ் இருக்கக்கூடியது,
அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் போட முடியாது. ஒரு டீசெண்டான ஃபோட்டோ தான் நீங்கள் அதில் போட முடியும். இப்போது நீங்கள் இதில் போய்ட்டு நான் வந்து என்னோடய சேனலில் வந்து முன்னாடி பிராண்டிங் அதில் வச்சுருந்தேன். நான் இப்போ வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ இதில் போய்ட்டு அப்லோட் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்லோடு. இந்த அப்லோடு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் முதலாவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபோட்டோஸ் தான் முன்னாடி இந்த ஃபோட்டோ தான் என்னுடைய சேனலில் கொடுத்துருந்தேன். ஒருவேளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த பிக்சரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். எந்த அளவுக்கு பிக்சர் இதில் தெரியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இதில் பார்க்கலாம். பார்த்துட்டு நான் டன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் என்னுடைய ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் ஆகிட்டு. அதாவது உங்கள் ஃபோட்டோ வந்து சதுரமாக இருக்கணும். இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா 514x514 அந்த சைஸில் இருக்குது, சதுரமாக இருக்குது. அது வந்து ஒரு GIF ஃபைல். அதனால் வந்து இப்போ அது எடுத்துக்கிட்டு அதில் அனிமேஷன் இருக்குது. ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து யூடியூப்பில் அந்த அனிமேஷனை அது காட்டாது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பப்ளிஷ் அப்படிங்கிற இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த பப்ளிஷ் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ என்ன செஞ்சு உங்களுடைய ஃபோட்டோவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய சேனலுக்குன்னு சொல்லி வச்சுருக்கிற ஒரு சிம்பிளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபைலை ரெடி பண்ணி நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதோட முடியறதில்ல, நீங்கள் அடுத்தல உடனே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வாட்டர் மார்க் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இது வந்து தெரியும். எந்த இடத்துல தெரியணும், எண்ட் ஆஃப் த வீடியோ முடியும் போது மட்டும் இது தெரியணுமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியணுமா, என்டையர் வீடியோனா முழு வீடியோவும் தெரியணுமா அப்படிங்கிறத நீங்கள் அதில் எப்படி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்டையர் வீடியோவில் கிளிக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்போனா வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டையர் வீடியோவில் இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோவில். அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுத்துடணும். நீங்கள் பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுடைய இந்த சேனல் ஆர்ட் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு உங்களுடைய வீடியோஸில் போய் இப்போ நான் என்னுடைய வீடியோஸ்குள்ளே நான் போகிறேன். போயிட்டு நான் கடைசியாக போட்ட இந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் இந்த இடத்துல பாருங்கள் என்னுடைய சேனல் நான் எந்த பிக்சர் நான் அப்லோட் பண்ணணும் அந்த பிக்சர் வந்து இந்த இடத்துல என்ன செய்யுது தெரிகிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். நான் ஈவன் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சேனல் நம்மளுடைய சேனல் எங்கே இருக்குதோ அந்த சேனலுக்கு வந்து இது என்ன செஞ்சிடும் அப்படின்னா போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதை ஜஸ்ட்டு அவங்க தொட்டு இந்த பக்கமாக வந்து சப்ஸ்கிரைப் கூட அவங்க பண்ணிக்கலாம். இப்போ இது என்னுடைய சேனல் அப்படிங்கிறனால என்னுடைய சேனலை நானே சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. அதனால் இன்னொருத்தர் வந்து இதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க இந்த இடத்துல இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அவங்களுக்கு காட்டும். இதை கிளிக் பண்ணி கூட அவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இது வரைக்கும் உங்களுடைய சேனலில் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய சேனல் ஆர்ட் அல்லது உங்களுடைய பிராண்டிங் அது வந்து நீங்கள் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுடைய சேனலை நல்லபடியாக வளர்த்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். என்னுடைய யூடியூப் சேனலில் நான் வந்து இந்த மாதிரியான பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள்லேருந்து அட்வான்ஸாக இருக்கிற விஷயங்கள் வரைக்கும் யூடியூப் சம்மந்தப்பட்ட டிப்ஸு, வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங், பிக்சர் எடிட்டிங் மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி சிம்பிளாக அதை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் கவர் பண்ணுறேன். அதனால் இது வரைக்கும் ஒருவேளை என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.